ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 105வது நாமாவளியாக ஓம் ஊர்ஜிதோர்ஜித சாசனாய நமஹ. முருகப்பெருமான யாவராலும் மீற முடியாத நிலையான ஆக்ஞையை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்துகிறது. அதாவது முருகனுடைய கட்டளையை யாராலையும் மீற முடியாது. முருகன் சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர், முருகனுடைய சக்தி அப்பேற்பட்டது. இதெல்லாம் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. மேலான பராக்கிரமம் உடையவர், அவர் நினைத்தால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அதை தான் முக்திக்கு ஒரு வித்தாக இருக்கக்கூடியவர் அவர் தான். அவர் நினைத்தால் எப்பேற்பட்டவருக்கும் எல்லா ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அவருடைய அனுக்கிரகம் இருந்ததுன்னா நம்மளுடைய தலை விதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்ம லிபியை மாற்றக்கூடிய ஆற்றல் அது அழகாக வர்ணிப்பார் கந்தர் அலங்காரத்தில். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என்றன் தலைமேல் அயன் கையெழுத்தே. திருச்செந்தூர் அந்த நெல் வயல்களெல்லாம் மீன் துள்ளி குதித்ததால் அந்த வயல்வெளிகள் எல்லாம் அழிந்து போச்சு அப்படின்றார். அது மாதிரி முருகனுடைய அந்த கடம்பு புஷ்பம் கிடைக்குமா நினச்சி அங்கே வந்திருக்கக்கூடிய பெண்களுடைய மனதெல்லாம் அழிந்தது. அவருடைய வேல்பட்டு அழிஞ்சது என்னெல்லாம்னா கடல், சூரபத்மன், கிரௌஞ்சமலை, இதெல்லாம் அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய திருவடிப்பட்டு அந்த என்னுடைய தலையில் இருந்த பிரம்ம லிபி, பிரம்மனுடைய கையெழுத்தானது அழிந்தது அப்படின்னு சொல்கிறார். தெய்வ சக்தியை பிரம்மம்னு வர்ணிக்கும் வேதங்கள்லாம். ஆனால் அதிலே பிரம்மத்துக்கு மேலாக இவர் இருக்கிறதால தான் இவருக்கு பேர் சுப்பிரமணியம்ன்ற நாமமே வந்தது. இவர் எப்படி அனைத்து சக்தியும் அடக்கி ஆழ்வாரோ, இவருடைய அருள் கிடைச்சிட்டா அவள் யாரை மிரட்டுவா அப்படின்னா பிரம்மனையே மிரட்டுவாளாம். கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார், எனக்கு நல்ல உடல் அமைப்பு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து ஞானத்தை கொடுத்து முருகன் திருவடியை அடையக்கூடிய அந்த உடம்பை கொடுக்கல, திருப்பி பிறப்புக்கு ஏற்பாடு பிரம்மா பண்ணார்னா அவருக்கு இனிமேல் 2 விலங்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார், பங்கேருகன் என்னை பட்டோலையில் இட பண்டுதலை தங்காலில் இட்டது அறிந்திலனோ தனி வேலெடுத்து பொங்கோதம் வாய்விட பொன்னஞ்சிலம்பு புலம்ப வரும் எங்கோன் அரியின் இனி நான் முகனுக்கு 2 விலங்கே அப்படின்றார். ஏற்கனவே ஒரு விலங்கிட்டு அந்த பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாமல் கஷ்டப்பட்ட பரமேஸ்வரன் சொன்னதால் விட்டார். அப்பேற்பட்ட நீ இன்னொரு பிறப்பு தர்றதுக்கு நினைத்தா உனக்கு இனிமேல் 2 விலங்கு அப்படின்றத சொல்கிறார். அப்படி முருகன் பெருமான் யாராலையும் மீற முடியாத நிலையான ஆக்ஞையை உடையவர். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் ஊர்ஜிதோர்ஜித சாசனாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ.